நீயே நான் ஷோல டயட் ரிலேட்டடா பேசியிருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு நெகட்டிவான விஷயத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டாக்டர்ஸும் ஓகே நாங்க சாப்பிட்றதான் தப்பு, நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, காலை ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டேன், நைட் வந்து சப்பாத்தி இல்லைன்னா வந்து 2 தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா சொல்ல போனா நார்மல் மக்கள் சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்துக்கணும், ரெகுலரா ப்ரோட்டீன் இன்டேக் தேவை, ரெகுலரா ஹெல்தி ஃபேட் இன்டேக் தேவை, மசில்ஸ் அண்ட் போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கிறதுக்கும் சரி, அதே இடத்துல பாடியில நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவைப்படுது. இதை ரைட் அமௌண்ட்ல எடுக்கலன்னா நம்மளோட பாடியில 10 to 15 இயர்ஸ் கழிச்சு கூட நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வரலாம். லைக் முட்டி வலி வரதா இருக்கட்டும், மசில்ஸ் ரொம்ப வீக் ஆகி மொபிலிட்டி இஷ்யூஸ், நடக்க முடியாம முட்டி வலி வர்றது, இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரலாம் அப்படின்றத பத்தி அவங்களுக்கு தெரியல. ஸோ இது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கண்டிப்பா அந்த ஷோல அவங்க சொல்லியிருக்கணும். அதனால ஹெல்தி ஃபேட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கணும். ஹெல்தி ஃபேட்னா ஈவன் எக்ல இருந்து எடுக்கிற ஃபேட்டுமே ஹெல்தி ஃபேட் தான் இன் லிமிடெட் குவான்டிட்டி. அதே நேரத்தில் நம்மளோட நட்ஸா இருக்கட்டும், ஃபிஷஸா இருக்கட்டும், இதுல இருக்கிற ஃபேட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடிக்கு அப்படின்றத பத்தி அவங்க சொல்லியிருக்கணும். ஆனா அதை சொல்லல. அதே நேரத்தில் அவங்களும் அந்த லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணல. இது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருந்துச்சு.